வாருங்கள், நாங்கள் எல்லாரும் அவருக்கு நேராக, பாஸ்டருக்கு நேராக நாங்கள் கரங்களை நீட்டி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ரபஷதரியாந்தரபலபதுரியாந்தரபா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பாவியானவரே, பாஸ்டர் ஸ்டீபனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர் மேலே வைத்திருக்கிற உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளின் ஊடாக நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே குறைவுகள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், ஆண்டவரே அப்பா மரண அச்சுறுத்தல்கள், ஆண்டவரே, ஆனாலும் நீர் இதுவரைக்கும் அற்புதமாய் சுகத்தோடு எங்கள் மத்தியில் நிற்க வைத்த தேவனுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, ஊழியம் இன்னும் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே நேரத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் இவரோடாக எங்களோடு நீங்க பேசுகிற காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களை உயிரடைய செய்யுங்க. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே பார்க்கக்கூடிய கண்களை, செவிகளை திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு அசைவை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீர் இந்த நாளில் இடைப்படும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பாஸ்டர் ஸ்டீபனையும் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் மத்தியில் இருப்பதை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு வேற்று நாட்டிலே வந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை என்னுடைய சொந்த மொழியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் சீக்கிரமாய் வசனத்தை கடந்து செல்வோம். நாங்கள் கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஆயத்தமாகுவோம். நான் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தது உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக. நீர் இன்றைக்கு பேசாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை வெறுமை. ஆண்டவரே, நீர் பேசாத ஒரு விஷயம் ஆண்டவரே எனக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. ஆண்டவரே சுவாமி, இன்றைக்கு நீர் தொடாவிட்டால் ஆண்டவரே நான் என்றைக்கு ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க முடியும் என்ற அந்த துணியோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கடந்து வாருங்கள். அந்த இருதய வாஞ்சோடு கூட உங்களுடைய பலவீனத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விளைங்க. கர்த்தர் இந்த நாளிலும் தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज़्यादा मिला मुझे, आवादियों प्रभु में, मांगने से ज़्यादा मिला मुझे, आवादियों प्रभु में. महान परमेश्वर, हम धन्यवाद करते सो प्रभु. इस सुबह के समय आपके चरणों में आते प्रभु, इस लोक को आपके चरणों में समर्पण करते. आपकी आशीष, आपके पवित्र आत्मा हमारे बीच में उंडलाने के लिए हम प्रार्थना करते हैं. हम विश्वास करते प्रभु, आपने हमारे बीच में एक परिवर्तन को लाएंगे. आज நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நான் உங்கள் சபை போதகர் அம்மாக்காக, அது மாத்திரமல்ல போதகர் காந்தனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உங்கள் மத்தியிலே வந்து பிரசங்கிக்க தந்தபடினாலே, நான் லவ் அண்ட் கேர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்தாபனத்தை, மிஷன் ஸ்தாபனத்தை ஆரம்பித்து
நான் சவுத் ஏஷியா, அதாவது தெற்கு ஆசியாவை நாங்கள் நோக்கமாக கொண்டு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கையிலும் போன வருடத்திலே நாங்கள் அதை ஸ்தாபிக்கக்கூடியதாக இருந்தது. இந்தியாவிலும் நேபாளிலும் எங்களுக்கு சபைகள் இருக்கிறது. இந்தியாவிலே 5 சபைகள் இருக்கிறது, நேபாளில் ஒரு சபைகள் இருக்கிறது. நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவது, இல்லாவிட்டால் இலக்காக வைத்திருக்கிறது அன்ரிச் பீப்புள், அதாவது சந்திக்கப்படாத மக்கள் குழுக்களை குறித்து நாங்கள் அதிகமாக நோக்கமாக இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் அதை கொண்டு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். தெற்காசியா முழுவதிலும் நாங்கள் வேலை செய்ய நாங்கள் யோசித்திருக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் 3 நாடுகளிலே நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க முடியும். ரைட், நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய வேத வசனத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுவோம். வேத வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். எங்களுடைய தலைப்பு என்னது? எங்களுடைய தலைப்பு இருக்கா? திருச்சபை. ரைட், திருச்சபை பணியில் இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள் என்னது? உங்களுக்கு சும்மா போக முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏதோ ஒரு ஆராதனைக்கு இன்றைக்கு வந்துட்டு ஷேப்பா என்ன பண்ணுவோம்? அப்பா ஆராதனை முடிஞ்சிச்சு என்று சொல்லி போக மாத்திரம் யோசிக்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஒருவரை தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை கொண்டு வரவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவன் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எடுத்து சீக்கிரமாய் நாங்கள் வாசிப்போம், வேதத்துக்கு நேரே கடந்து செல்வோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். போதும். எங்களுக்கு இருக்கிறதான மிக முக்கியமான பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை என்னன்னு சொன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? எதுக்காக நான் வாழ்றேன் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆகிட்டோம், சேர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். என்ன செய்வாங்க? இல்லாட்டி பாஸ்டர் பின்னாடி வருவார், ஒரே கால் வந்து கொண்டிருக்கும். அப்போ இது எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என்ன கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? என்ன நோக்கத்துக்காக நான் வாழ்கிறேன்? அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இல்லாவிட்டால் தடுமாட்டம் என்னவென்று சொன்னால், இல்லாவிட்டால் எதை பிடித்துக் கொள்வதென்று தெரியாது என்னன்னு சொன்னா அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமே. ஹல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கும் தெரியாது. ஏதோ கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு சாட்சி ஒன்று பெருசாக சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க? நான் இப்படி இருக்கும் பொழுது, நான் இப்படி பாவத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பிரதர் சொன்னார் எனக்கு சர்ச்சுக்கு வர சொல்லி நான் வந்தேன். நல்ல ஓகே, பட் அதுக்கு பிறகு என்ன? ஓகே, வெரி குட், உங்களோட பெரிய சாட்சியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னது தெரியும். ஏதோ நான் வர்றேன், சண்டே சர்ச் என்ன செய்கிறேன், வர்றேன், அவ்வளோதான். சில நேரங்கள் இப்போ சர்ச் என்ன ஆகிட்டு, ஃபேஷனாக மாறிட்டு, சண்டே மாத்திரம் ஒரு நல்ல புதிய உடுப்பு எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை மாத்திரம் நோக்கமாக கொண்டிருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாளிலும் கூட நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை இது என்று எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது இங்க என்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களை ஏதோ ஒரு இடத்திலே உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சில பேரை 15 வயதிலே சந்தித்திருக்கலாம். இங்கே வாலிப மகள்கள் இருக்கிறார்கள், வாலிப தம்பிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யங் ஏஜில் கடவுள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் சில பேர் எப்படி சந்திச்சிருப்பார் ஆண்டவர்? 50 வயதில் சந்திச்சிருக்கலாம், 40 வயதில் சந்தித்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் எப்படியோ ஒரு விதத்தில் சந்திக்கிறார். அப்போ எப்படி இது அவர் செய்கிறார்ன்றது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு என்னை குறித்ததான கடவுளுடைய நோக்கம் என்னன்னு தெளிவில்லை. அதனால என்ன செய்யறது, நான் எங்கே போகிறதுன்னு தெரியாது, அப்படியே போய்கொண்டிருக்கிறது. யாருக்கும் கூப்பிட, இங்கே போவோம், போவோம், இங்கே போவோம், போவோம். ஏனென்றால் நோக்கம் தெரியாது, நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ. அப்ப கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறித்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ முன்குறித்தார் என்று நாங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளும். எபேசியருக்கு எழுதின நிருபம் சீக்கிரமாக எடுங்கள், ஒருவர் வாசிங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரமாக ஒருவர் வாசிங்கள்.
சீக்கிரம் சீக்கிரம் தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப என்ன செய்திருக்கார் ஆண்டவர்? உங்களை எப்ப தெரிந்து கொண்டிருக்காராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஹalleluya. நீங்க தாயின் கருவில உருவாக முன்னமே என்ன செய்திருக்கார் கடவுள்? ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுமா? நீங்க உங்களோட முகம் இப்ப எப்படி இருக்குதோ இந்த முகத்தை எப்ப கடவுள் பார்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? உலகம் சிருஷ்டிக்க முன்ன. நீங்க தாயின் கருவில விடுங்க, அது வேற பிரச்சனை. உலகம் எப்ப சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? எங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு 6500 வருடங்களுக்குரிய சரித்திர சான்றிதழ்கள் வேதாமத்தில் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்பதாக. ஆனால் எங்களுக்கு அன்னோன் டைம் இது. சில வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், நான் கொண்டு வந்திருக்க வேத மொழியில் இலங்கையில் இருக்கிற இன்னொரு மொழி சிங்கள மொழியில் அதில் போட்டிருக்கு பூர்வேண்டு போட்டிருக்கு. பூர்வேண்டு சொன்னது பிஃபோர் பிகினிங். எப்போன்னு தெரியா? அப்போ கடவுள் என்ன செய்திருக்கார்? உங்களை ஆரம்பத்திலே தெரிவு செய்திருக்கார். ஹல்லேலூயா. உலகம் சிருஷ்டிக்க முன்பதாக தெரிவு செய்திருக்கார். எங்களுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். எங்களை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா என்ற பிரச்சனை இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தற்செயலாக இந்த இடத்துக்கு வரவில்லை. ஆண்டவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கார். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்துக்காக தெரிவு செய்திருக்கிறார். சில வேளையில் உங்களை 17 வயதிலே தெரிவு செய்திருக்கலாம், சில வேளையில் 40 வயதிலே தெரிவு செய்திருக்கலாம், சில வேளையில் 50 வயதிலே தெரிவு செய்திருக்கலாம். அந்த தெரிவு செய்த ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தெரிவு செய்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்களை தெரிவு செய்திருந்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? என்ன யாரோ சொன்னாங்க? என்ன சொன்னீங்க? பாவம் செய்ய மாட்டோம். வெரி குட். ஓகே. வேற பாவத்தை விட நாங்கள் என்ன செய்யறோம்? அடிக்கடி என்ன நடக்குது? எங்களுக்கு ஒரு இன்பேலன்ஸ் ஒன்று வந்துடுது. நான் திடீர்னு ஒரு குழப்பம் கொண்டு வருது. சரியா? இப்போ நாங்கள் எப்பயுமே நாங்கள் மனிதர்களாகி நாங்கள் அட்ராக்ஷன் சீக்கிங் ஆக்கள். என்ன செய்வோம்? நாங்கள் எங்களை அட்ராக்ட் பண்ணணும் உண்டு. என்ன நாங்கள் செய்கிறது? சீக் பண்ணுறது. ஓ, எங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? அதுக்காக தான் இப்படி நல்ல உடுப்பெல்லாம் கொடுத்துட்டு எங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? இப்படியெல்லாம் முடியெல்லாம் சீவி வருது. ஏன் எங்களை ஏற்றுக்கொள்ளணும்? அட்ராக்ஷன் சீக்கிங். இப்போ எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரு செக்யூர் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு என்ன இருக்குது? செக்யூர் இல்லை. என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னது? நான் உன்னை என்ன செய்திருக்கேன்? உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறீங்களா உங்களை உலக தோட்டத்துக்கு முன்னாடி கடவுள் தெரிவு செய்திருக்கான்னு சொல்லி? கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் ஏன் கையை பிடிக்க வைக்கமா? ஹல்லேலூயா. அப்ப கடவுள் உங்களை என்ன செய்திருக்கிறார்? உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கிறார். அப்ப தெரிவு செய்தவருக்கு தெரியுமா தெரியாத உங்களை எப்படி நடத்தணும்? நிச்சயமாக தெரியும். இந்த போனை மேனுஃபேக்சர் பண்ணவருக்கு தெரியும் இந்த போன் எப்படி வேலை செய்யணும்ன்றது தெரியும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. ரைட். அப்ப கடவுள் என்ன செய்திருக்கிறார்? உங்களை ஒரு நோக்கத்துக்காக அவர் என்ன செய்திருக்கார்? உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கார். உங்களை உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கார். பலவிதமான சூழ்நிலைகள் அழைத்து வந்திருக்கலாம். எங்களை இலங்கையிலிருந்து அழைத்திருக்கிறார். இங்கே சகோதரர்கள் இருக்கார், இலங்கையிலிருந்து வந்திருக்கார், இந்தியாவிலிருந்து சில பேர் அழைத்திருக்கார் கடவுள். அப்படி கடவுள் வித்தியாசமான நபர்கள் வித்தியாசமான இடங்களில் அது அவருடைய திட்டத்தின்படி அழைக்கிறார். ரைட். அவர் எதற்காக அழைத்தார் என்று பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் 2 காரணத்திற்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாங்கள் கடந்து செல்வோம். ஏன்னா எங்களுக்கு நேரம் போதாதபடியா நாங்கள் சீக்கிரமாக 2 காரணங்களுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து கடந்து செல்வோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு வாசிங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குது? இந்த வசனம் எதை சொல்லுது? இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? உங்களுடைய பிறப்பு இங்க, இறப்பு இங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை என்ன செய்திருக்காரு? ஆண்டவர் உலக தோட்டத்துக்கு முன்பதாக தெரிவு செய்திருக்கார். அப்போ யோசிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை இடையில என்ன செய்யறாரு? உங்களை சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு? யார் மூலமாவது சுவிசேஷத்தை கொண்டு வந்து தருகிறார். உங்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? யார் மூலமாவது சுவிசேஷத்தை கொண்டு வந்து தருகிறார். அப்போ சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தையும் எபேசியர் நாங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2:8 போடுகிறார். எங்களுக்கு விசுவாசத்தை போடுகிறார் ஆண்டவர். அப்போ போட்டதுக்கு பின்பதாக என்ன நடக்குது? நாங்கள் விசுவாசிக்க தொடங்குகிறோம். அப்போ விசுவாசித்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய இருதய கதவை திறக்கிறோம். எந்த கதவை திறக்கிறோம்? இருதய கதவை. இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறார்?
இருக்கிறாரா? அப்போ நீங்கள் யோசித்து கலங்க மாட்டீங்க. என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் அடிக்கடி கலங்குற ஒரு விஷயம் என்னது? என்னடா இப்படி இருக்கு, என்ன யாருமே கணக்கெடுக்கிறாங்க இல்லையே, யாருமே பொறுப்பெடுக்கிறாங்க இல்லையே. உங்களோடு கூட இருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகுதுன்னு சொன்னால் எங்களுடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகையால் தேவன் இருக்கு. அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசுவாச வித்தை போட்டு உங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்து ரோமர் 10:10 படி நீங்கள் அறிக்கை பண்ணும்படி அவர் செய்கிறார். பண்ணுடன் என்ன செய்கிறீங்க? நீங்கள் இருதயத்தை திறக்கிறீங்க. அப்போ இருதய கதவை திறந்த உடனே, வெளிப்படுத்தல் 3:20 படி இருதய கதவை திறந்த உடனே ஆண்டவர் உள்ளே பிரவேசிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளே பிரவேசிக்கிறார். அந்த வசனம் திரும்ப வாசிங்க தங்கச்சி. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இங்கே போஜனத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இது இங்க டேபிள் எதுவும் போட்டிருக்கா இருதயத்துல? இங்க போஜனத்தை பத்தி சொல்லிருக்கு. போஜனம் என்ன? சாப்பிடுறது தானே. அப்ப ஆண்டவர் எங்களோட சாப்பிட போறாரா? ஆமென் பிரதர். ஆண்டவர் சாப்பிடுன்றாரு. ரைட். இதன் அர்த்தத்தை நான் சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் உறவை குறித்து சொல்லப்படுகிறது. எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தில் வந்த பின்பதாக ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவை குறித்து சொல்லப்படுகிறது. எப்பயுமே உறவுல 2 பக்கமும் இருக்குது. எத்தனை பேருக்கு தனி ஒரு கையால் இது படிக்கால் கிளாப்ஸுக்கு என்ன சொல்றது, கை தட்ட முடியும்? எத்தனை பேர் தனி கையால் கை தட்ட முடியும்? தட்டி காட்டுங்க, சத்தம் வராமல். முடியுமா? 2 கை தேவை. அதே மாதிரி தான் உறவுக்கும் என்ன தேவை? 2 கை தேவை. அப்போ ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தில் வந்து என்ன செய்கிறான்னு கூட எங்களோடு கூட போஜனம் பண்ணுகிறார், நாங்களும் அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறது என்ற அர்த்தம் என்னென்றால் இருபக்க உறவை குறித்து பேசுகிறது. ரைட். இப்போ இருபக்க உறவில் இப்போ எங்களுக்கு தெரியும், ஃபோனில் ஸ்பீக்கர் ஒன்றும் இருக்குது, மைக் ஒன்றும் இருக்குது. இருக்குதா இல்லையா? உங்கள் ஃபோன்லலாம் இருக்குது தானே. ஏன் அதை 2ஐயுமே கொடுத்துருக்காங்க? ஒன்றை மாத்திரம் கொடுத்துருக்கலாமே. சிஸ்டர் சொல்கிறீங்க, எதை சொன்னீங்க? என்ன சிஸ்டர் சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன சரி. எதை சொன்னீங்க நீங்கள்? எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, மைக் ஒன்று இருக்குது. எக்ஸாக்ட்லி, சாரி. ஒன்று கேட்குறதுக்கு ஒன்று பேசுறதுக்கு, அவ்வளோதான். என்னது? ஒன்று கேட்குறதுக்கு ஒன்று பேசுறதுக்கு. அப்போ ஆண்டவர் எங்களோடு உறவு கொள்ள விரும்புகிறதான காரியம் நாங்கள் பேச வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே நான் அவரோடு போஜனம் பண்ணுங்கிறது அர்த்தம் என்னண்டா, நான் அவரோடு பேசுவது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எப்படி அவரோடு கூட பேசலாம்? ஜெபத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பரிதாபகரமான ஒரு வாழ்க்கை. நான் அநேக இடங்களுக்கு போகிறபடியாக நான் கண்ட ஒரு விஷயம், அநேகருடைய ஜெப வாழ்க்கை 0வாக இருக்கிறது. நாங்கள் எழுந்த உடனே மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ நாங்கள் டைம் கொடுப்போம். ஆனால் என்னை உலக சிருஷ்டிப்புக்கு முன்பதாக சிருஷ்டித்த, நான் கடைசி வரைக்கும் வாழப்போகிற அந்த தேவாதி தேவனுக்கு நேரம் கொடுப்பது நாங்கள் இல்லை. ஒரு குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த ஆண்டவர் நமஸ்கரிக்க வந்திருக்கீங்க, அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க. ஆனால் அதே ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே மோசமான கிறிஸ்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். சில வேளை இது உங்களை ஹர்ட் பண்ணலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். யாரையும் சந்தோஷப்படுத்தல. நீங்கள் தேவனோடு கூட தொடர்பு இல்லாட்டி தயவு செய்து ஊழியம் செய்ய வேணாம். நீங்கள் தேவனோடு கூட தொடர்பு இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மறுசீரமைத்து பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம். கடவுள் எங்களை தெரிந்து கொண்டது, முன் குறித்தது அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏங்குகிறார், என்னுடைய மகன் வரமாட்டானா என்னோட பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அவர் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கார். ஆனால் நாங்கள் யாரோட பேசுகிறோம்? யாராவது சேட் பண்ணுறவனோடு கூட நாங்கள் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில். காலையில் எழும்புனோன்னு கண்ணை கூட துடைக்க மாட்டோம். இப்படியே எடுத்து எவ்வளோ பரிதாபம் என்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை படைத்த கடவுள் எப்படி யோசிப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக கடவுள் இருக்காருன்னு யோசிச்சு கொள்ளுங்க. எப்படி உங்களை குறித்து யோசிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. முதலாவது தனிப்பட்ட ஜெபம். 3 விதமான ஜெபங்கள் முக்கியமான அவசியம். முதலாவது, நீங்கள்
தனிப்பட்ட ரீதியாக கடவுளோடு கூட காலையில் எழுந்தவுடன் தொடர்பு கொள்ளணும். இன்றைக்கு எங்களுடைய தலைப்பு என்னது? திருச்சபையின் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க. நீங்கள் திருச்சபையின் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம், கடவுள் என்ன நோக்கத்துக்கு அவங்களை தெரிவு செய்தார், முதலாவது அவரோட உறவு வைக்க. இந்த இதில் இருக்க வயரெல்லாம் கழட்டி விட்டு எப்படி இருக்கும்? லைட் எரியாது. கனெக்ஷன் இருந்தால் தான் வரும். அப்போ கடவுளோடு நீங்கள் கனெக்ஷன் இல்லாட்டி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சில வேளை நீங்கள் கொயரில் பாடலாம், ஆனால் நீங்கள் காலையில் ஜெபிச்சுட்டு வராட்டி நீங்கள் செய்கிறது எல்லாமே வீணான விஷயம். நான் விசுவாசிக்கிறேன், இதில் அநேகர் நீங்கள் தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறீர்கள். தனிப்பட்ட ரீதியாக தயவு செய்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லி நீங்கள் கடவுளோடு கூட இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்புரவாக தீர்மானிங்கள். ரெண்டாவது நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க பழகுங்க. குடும்பமாக, எனக்கு தெரியும் உங்களோட எத்தனை குடும்பங்களில் ஜெபம் இருக்குன்னு சொல்லி. இந்த பழக்கத்தை நான் என்னுடைய குடும்பத்தில் நான் மெயின்டைன் பண்ணுறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க பழகினா தான் உங்களோட பிள்ளைகள் அதை பார்ப்பாங்க. உங்களோட பிள்ளைகள் சபைக்கு வந்து தேவனை குறித்து பொறுப்பில்லாமல் இருப்பார்கள் என்றால் அதுக்கு முழு 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 பொறுப்பும் நீங்கள் தான். ஏன்? நீங்கள் அந்த கடவுளை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கல. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னுடைய சபையில், இலங்கையில் இருக்க என்னுடைய சபையில். என்னுடைய கடைசி மகள் சின்னவ, எங்களுடைய சபையில் பின் ட்ராப் சைலன்ஸ் தான். இப்படி ஒரு பின் ஒன்று விழுந்தாலும் சைலன்ஸாக தெரியும். அப்போ நான் அங்கே போயிருக்கும் பொழுது நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். அப்போ இவ சின்னவளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும். அப்போ ஃபேமிலி ப்ரேயர்லேயும் இவ இப்படி தான் ஓடிக்கொண்டே இருப்பாள். அப்போ நான் அதை பெருசாக யோசிக்கலை, என்ன சின்னவள் தானே அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் அப்படி செய்யும் பொழுது ஒரு மூப்பர் அம்மா என்னோட பேசினாங்க. பேசி எனக்கு அப்படி ஏச்சின்னா அந்த மாதிரி ஏச்சி, நீ ஊழியக்காரனான்னு கேட்டாங்க என்னட்ட. என்ன கேட்டாங்க? நீ ஊழியக்காரனா? பிள்ளைய எப்படி வச்சுருக்க அப்படின்ட்டு. அன்றைக்கு நான் உண்மையிலே மனம் திரும்பினேன். என்ன மனம் திரும்பினேன்டா? நிச்சயமாக நாங்கள் அதட்ட வேண்டிய இடத்துல பிள்ளையை அதட்டி நாங்கள் சீர்படுத்த வேண்டியிருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நிச்சயமாக குடும்பத்திலே ஜெபிக்காவிட்டால் நீங்கள் சொல்லுகிறதான கடவுளை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர் மிகவும் கஷ்டத்தோடு கூட இருப்பாங்க. அப்போ ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறது மிக முக்கியம். நீங்கள் குடும்பமாக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நாங்கள் சொல்லுகிறதான சாட் என்னது? பிஸி. என்ன நாங்கள் சொல்கிறோம்? சரியான ஈஸி வேர்டு எங்களுக்கு இங்கிலீஷில் கண்டுபிடிக்கப்பட்ட ஈஸியஸ்ட் வேர்டு என்னன்னு சொன்னால் பிஸி. யார்கிட்டையும் கேளுங்க, பிஸி. நான் சொல்கிறேன், உண்மையிலே யார் தெரியுமா அப்படி சொல்கிறது? சோம்பேறிகள் தான் அப்படி சொல்கிறது. யார் சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு பிளான் பண்ணாமல் பண்ணுறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர் என்ன செய்ய மாட்டார், அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸை பாருங்கள், என்ன செய்கிறாங்க? அவங்க டைம் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ அதனால் அவங்க ஒரு நாளும் சொல்லுவதில்லை. ரைட். அப்போ ரெண்டாவது, எங்களுடைய குடும்ப ஜெபம் மிக அவசியம். மூன்றாவதாக நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது சபையாக சேர்ந்து ஜெபிப்பது. ஏனென்றால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக கடவுளோடு கூட காலையில் ஒரு உறவு வைத்துக் கொள்கிறோம். அப்புறம் ரெண்டாவது என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு கூட நாங்கள் சேர்ந்து உறவு வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அடுத்த குடும்பமாகிய சபையாரோடு கூட சேர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனோடு உறவு வைத்துக் கொள்கிறோம். அப்போ கடவுள் உங்களை தெரிவு செய்த முதலாவது நோக்கம் அவரோடு உறவு வைத்துக்கொள்ள. இதை நீங்கள் எப்பயுமே மறந்துடாங்க வாழ்க்கையில். கடவுள் வெறுமனை உங்களை கூப்பிட இருக்கல. அவர் பர்ஃபார்மன்ஸ் செய்கிறவங்களை அவர் கூப்பிடல. அவரோடு கூட நெருங்கி பழகுவதற்கு அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட என்ன செய்ய? நெருங்கி பழக. அவருக்கு பெரிய பர்ஃபார்மர் பண்ணுறவங்க தேவையில்லை. பெரிய என்ன சொல்கிறது, பெரிய இப்படி பெரிய இதாக காட்டுறவங்க சூப்பர்மேனான ஆட்கள் தேவையில்லை அவருக்கு. அவர் கொரிந்தியரில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? பவுல் சொல்லும் பொழுது பைத்தியமானவங்களை தெரியுதுதாண்ட. யார் பைத்தியமானவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணோம்? யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது கம்பெனியில் பைத்தியமானவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா? ஆனால் ஆண்டவர்கிட்ட கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கார் பைத்தியமான ஆக்களை, எங்களை மாதிரி ஆக்களை. ஹல்லேலூயா. காரணம் என்னென்னு சொன்னால் அவருக்கு தேவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவன் கிடையாது, தன்னோடு கூட உறவு வைத்து செல்வது. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய மனித வாழ்க்கையில் எவ்வளவு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். யாராவது எங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ வாலிபர்கள் தெரியும், யங் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசலாட்டி எவ்வளோ கவலைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க. அப்போ இதே இயேசு எவ்வளோ துக்கப்படுவான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது ஒரு நாளைக்கு? ஹல்லேலூயா.
நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதனால கடவுள் என்ன செய்கிறார்? துப்பக்கூடாது. அப்போ முதலாவது நான் பேசக்கூடிய விதம் ஜெபம். அப்போ முதலாவது தனிப்பட்ட ரீதியாக நான் ஜெபிக்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது என்ன செய்ய வேண்டியிருக்குது? குடும்பமாக நான் ஜெபிக்க வேண்டியிருக்கு. மூன்றாவது சபையாக ஜெபிக்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் எங்களோட எப்படி பேசுவார்ன்றது முக்கியம். ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஆண்டவர் எப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க? வேதத்துக்கூடாக. ரைட், வேதத்துக்கூடாக பேசுவோன்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கார். வேறு எந்த வழியும் சொல்லியில்ல. இன்றைக்கி நாங்கள் பல வழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆனால் அவைகள் வேதத்துக்குரிய வழிகள் கிடையாது. எங்களுக்கு பைபிளில் சொல்லப்பட்ட வழி என்னது? வார்த்தை கூடாக அவர் பேசுவார். அவர் தான் வார்த்தை கூடாக பேசுவார். அது இன்னொருவர் கூடாக தான் பேசணும்னு கட்டாயமும் கிடையாது. ஏனென்றால் வேதம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் பரிசுத்தாவியான எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறபடின்னு பேசலாம். ரைட். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் உங்களோட பேசணும்னு சொன்னால் வேதத்தை தியானிங்க. நான் வாசிக்க சொல்லலை, தயவு செய்து. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? ரைட், தயவு செய்து வாசிக்கிறது நிறுத்துங்க, தியானிங்க. ஏன்னா நாங்கள் பேப்பரை கூட வாசிக்கிறோம். என்ன செய்கிறோம்? பேப்பரை கூட வாசித்து என்ன செய்கிறோம்? நாங்கள் இந்நாள் கொண்டார், இங்கே ஒரு குண்டு வெடிச்சுது, இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இவ்வளோ தான் டீட்டெயில் வாசிக்கிறோம், அவ்வளோதான். அது எனக்கு லைஃபுக்கு பிரயோஜனம் கிடையாது, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் மாத்திரம்தான். அப்போ பைபிளையும் சில நேரங்களில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுக்கிறோம். தயவு செய்யாதீங்க, நீங்கள் அதை உள் வாங்கிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ அதை தியானிங்க. முடியுமுண்டால் உங்களுக்கு ஒரு கொப்பி ஒன்று எடுத்து நீங்கள் எழுதி நீங்கள் தியானிங்க. தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் அந்த வார்த்தையோடு கூட, வார்த்தை உங்களோடு கூட பேசும். உங்களுக்குள்ள இருக்க அந்த பாவத்தை தேவன் சுட்டி காட்டுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அதற்குள்ளே வரலாம். ரைட். ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாக தியானிக்க பழகுங்க. ஹல்லேலூயா. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? 7வது வசனம் நினைக்கிறேன். எடுத்து சீக்கிரம் வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்ப என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? என்ன அறிவுரை கூடுகிறார் தாய் தகப்பனுக்கு? நாங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ எல்லாம் என்ன செய்யணும்டா, இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன தெரியாது? வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணுறது தெரியாது. பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க? வெளியில் போயிட்டு உலகத்தில் கேட்குறாங்க, இதுக்கு ஐடியா எப்படி இருக்குன்ட்டு. அவன் எப்படி ஐடியா கொடுப்பான்? வேறு மாதிரி தான் ஐடியா கொடுப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டு எங்கே யார்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வெளியில் இருக்கோன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஐடியா. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் மறந்துட்டோம், சபையில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஐடியாஸ்களை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்போ குடும்பமாக நீங்கள் என்ன செய்யுங்க? வேத வசனத்தை தியானிங்க. மூன்றாவது, சபையார் கூடும் பொழுது, ஞாயிறு ஆராதனை மற்றும் நீங்கள் சபையிலே கூடுகிற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இதுகளில் இந்த வேத வசனங்களை தியானிங்க. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, கடவுள் எங்களை தெரிவு செய்தது, முன் குறித்தது, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக. முதலாவது என்னதுக்கு? தேவனோடு உறவு கொள்ளும்படியாக. அந்த உறவில் எத்தனை பங்குகள் அடங்கி இருக்கிறது? ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம் என்று பொழுது 3 விதமான ஜெபம் இருக்கு. ஒன்று தனிப்பட்ட விதமான ஜெபம், ஒன்று குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபம், ஒன்று சபையாக ஜெபிக்கிற ஜெபம். வேத தியானம் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட ரீதியாய் நான் தேவனோடு கூட தியானிக்கிற அந்த தியானம், குடும்பமாக நாங்கள் சேர்ந்து செய்கிற தியானம், அடுத்தது சபையாக சேர்ந்து செய்கிற தியானம். அப்போ இதுதான் ஆண்டவர் எங்களை முதலாவது தெரிந்து கொண்ட நோக்கம். ரெண்டாவது நோக்கம், எங்களுடைய தலைப்புக்கு நேராக நாங்கள் வரும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் அவனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 4 வரைக்கும். ரைட், போதும். ரைட். இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறது? இல்லை, ஆசீர்வாதம்னா நீங்கள் சர்ச்சில் எதை நம்புறீங்க? ஆசீர்வாதம் என்று பேசுங்களேன். எனக்கு பேசுகிறவங்க தான் விருப்பமாக இருக்கும். என்ன பிரதர், விலங்கலை நம்மளை உசத்துறது. ரைட். எப்படி உசத்துறதுன்னா, இப்போ ஹைட்டாக இருக்கிறேன், இதை விட கொஞ்சம் ஹைட்டாக போகிறதா? எல்லாத்துலேயும். ரைட். எல்லாத்துலேயும் உயர்வுகள் வர்றது. ரைட். வேறு என்ன நினைக்கிறீங்க?
இல்லை ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வதிக்கிறேன் அதோட கருத்து என்னது? அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஆசீர்வாதம்னா என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு சர்ச்சில் வந்தாலும் ஆசீர்வாதம் மட்டும் சொல்லுவாங்க தானே. அப்போ என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? என்ன சொன்னீங்க? நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறது. ஓகே, வெரி குட். வேற இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும் கீழ்ப்படிதுன்னு தான் நம்புறீங்க. ஓகே ஓகே, வெரி குட். வேற அப்படியா? அப்போ நாங்கள் வேற ஒரு உலகத்துக்கு தான் போகணும். ரைட், ஓகே, ஃபைன், நல்லது. ரைட்டா? ரைட், எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறது. ரைட், இன்றைக்கு இருக்கிறதான உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒரு ப்ராஸ்பரிட்டி தியாலஜிக்கில் வந்திருக்கிறோம். என்னது ஆசீர்வாதம்? என்னது? ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ் மாதிரி நாங்கள் யோசிச்சிருக்கோம். என்ன பர்ஃபெக்ட் பேக்கேஜ்? எனக்கு பேங்க்கில் வந்து காசு இருக்கணும், ஒன்று கூட குறையக்கூடாது. கிட்டத்தட்ட எங்களோட இயேசு கிறிஸ்து என்னமா இருக்கணும்? பேங்கர் மாதிரி. அவர் சும்மா எந்த நேரம் வேணால் டாலர் போட்டு அப்படி எந்த நேரம் நல்ல பெஸ்ட் வெஹிக்கிள் ஒன்று கொடுத்துருக்கணும். எனக்கு ஒரு நாளுமே வருத்தமே வரக்கூடாது, சாகும் வரைக்கும் வருத்தமே வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய கற்பனை ஆசீர்வாதம் என்று சொன்னால். ஆனால் வேதம் அதை சொல்லலை. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லலை? அதை சொல்லலை. நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன். எனக்கு சர்ச்சில் யாராவது ஒருவர் நோய் இல்லாத ஒருவரை காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு சல்யூட் பண்ணுறேன். ஏதாவது வருத்தமே இல்லாத ஒருவரை காட்டுனீங்கன்னா. ஆகையால் வேதம் அதை சொல்லலை. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஆபிரகாமை அழைத்து தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் நிமித்தம் என்ன செய்வேன்? பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னது இது? ரட்சிப்பு. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு ஊடாகத்தான் தேவனுடைய ரட்சிப்பை தேவன் முன்குறித்தார். ரைட், இதை நாங்கள் இன்னும் தெளிவாய் பார்க்குறதுன்னு சொன்னால் நீங்கள் மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு போங்க. 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்திருக்கிற ஆண்டவர் தாவீதை குறித்திருக்கிறார். அப்போ எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தில் எந்த ஒரு கமா கூட ஒரு அர்த்தம் இல்லாமல் எழுதப்படவில்லை. எல்லாம் காரணத்தோடு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகையால் அங்கே ஆபிரகாமின் குமாரன் ஒரு தாவீதின் குமாரன் ஆண்டவர் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் ஆபிரகாமை எதுக்கு ஒப்பிட்டார்னு சொன்னால் தன்னுடைய குமாரனை பலியிட்டதுக்கு அடையாளமாக ஒப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவை எவ்வண்ணமாய் பலியிடப்பட்டதோ அவ்வண்ணமாய் என்ன செய்யப்பட்டது? அவருடைய குமாரனையும் கூட அவர் என்ன செய்தார்? ஈசாக்க கூட என்ன செய்தார்? பலியிட்டார். அப்போ ஆபிரகாம் என்ற பலி கூடாக என்ன செய்யப்பட்டது? இயேசுவை அடையாளப்படுத்த விரும்பினார். இயேசு யாராம்? மனிதர்களுக்காக பலியிடப்படுகிறதான ஆட்டுக்குட்டி என்று ஒப்பிட்டார். தாவீதின் மூலமாக அவர் காட்டினார் அவர் ராஜரீகம் பண்ண போகிற ஆசாரியர் என்பதை, இல்லாவிட்டால் ராஜரீகம் பண்ண போகிற ராஜா என்பதை அவர் தாவீது கூட. ஏன்னா தாவீதின் நாட்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் யுத்தம் சாலமோன் நாட்கள் வரும்பொழுது சமாதானமாயிருது. அதுக்கு அடையாளமாகத்தான் தாவீதை பற்றி எழுதியிருக்கார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது ஆசீர்வாதம் என்று சொன்னது ரட்சிப்பை குறித்து, உன் மூலமாக ரட்சிப்பு வரும்னு சொல்லி. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த 11ஆம் அதிகாரங்கள்லாம் போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஷை எத்தனாவது அதிகாரத்தில் பிரியுது? 11 இல்லை, நிச்சயமாக 10 நான் நினைக்கிறேன். 10:5 வாசிங்க சிஸ்டர். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இது என்ன நடந்துட்டா 10ஆம் அதிகாரத்தில் பிரியுது, ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் எப்படி பிரிந்ததுன்னு எழுதியிருக்கு. அதனால எங்களுக்கு அது தான் ரைட், பரவாயில்ல, ரைட். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் முதலாவதாக வீழ்ச்சி வந்ததுக்கு பின்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தனி மனிதரோடு கூட பேசுகிறார். என்ன செய்கிறார்? தனி மனிதனோடு கூட பேசினார். நோவாவோடு கூட பேசினார். அதன் பின்பதாக என்ன செய்தார்? அவர் அப்படி வரும்பொழுது ஆபிரகாமோடு வரும்பொழுது தனி மனிதர். ஆபிரகாமுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கோத்திரங்களாக இல்லாவற்றால் ஜாதிகளாக பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. இந்த 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது எங்களுக்கு 70 ஜாதிகள் உருவானது. ஹல்லேலூயா. எத்தனை ஜாதிகள்? 70 ஜாதிகள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை ஜாதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நான் ஜாதிகள் என்று சொல்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த அந்த எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஜாதிகள் இல்லை, மக்கள் இனக்குழுக்கள். நான் ஜாதி என்று எதை சொல்கிறேன்? மக்கள் இனக்குழுக்கள். எத்தனை இனக்குழு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
அட்லீஸ்ட் உலகத்தில் தெரியாத மலேசியா பற்றி. மலேசியா உங்கள் நாடு. மலேசியாவில் நம்பர் ஆஃப் பீப்புள் குரூப் வந்து 182. எத்தனை 82? 182. 50% ஆஃப் தி எத்னிக் குரூப்ஸ் ஆர் நாட் ரீச்ட் இன் மலேசியா. உலகத்தில் முழு மக்கள் இனக்குழு வந்து 16,900 மக்கள் இனக்குழு இருக்காங்க. எத்தனை மக்கள் இனக்குழுக்கள் இருக்காங்க? 16,900 மக்கள் இனக்குழுக்கள். இந்த மக்கள் இனக்குழுக்கள் மத்தியிலே மிஷனரிகள் போய் அறிவித்த மக்கள் இனக்குழுக்கள் 9,800. அப்போ இன்னும் மீதம் எத்தனை? கிட்டத்தட்ட 7,000 மக்கள் குழுக்கள் இன்னும் மீதம் இருக்கிறார்கள். அதிலே மலேசியாவிலும் இருக்கிறார்கள். என்னை கடவுள் எதற்காக ஆசீர்வதித்தார் என்றால் மற்றவனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு கடவுள் கொடுத்தது சும்மா உட்கார்ந்து இருக்க அல்ல. எதுக்கு கொடுக்கல? இந்த சீட்டை வந்து சூடாக்க அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்ய? எனக்குண்டு ஒரு சீட்டை பிடிச்சி நான் சூடாக்குவதற்கு அல்ல. என்னை இயேசு அழைத்தது அவரோடு கூட உறவு வைத்துக்கொண்டு அவருடைய வேலையை வேகமாக செய்ய. ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு மனசு இருக்கும்? ஒருத்தன் செத்து கொண்டு இருக்கான், நீங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீங்க. ஒருத்தன் செத்து கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு முன்பதாக, அவன் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நான் என்ன சாப்பாடு நீ சாப்பிடலாம், என்ன பிரியாணி சாப்பிடலாம் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்ன உடுப்பு உடுக்கலாம், எப்படி ஃபேஷனா உடுக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களின் உங்களை மாதிரி ஒரு சபிக்கப்பட்டவர்கள் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. காரணம், தேவன் உங்களை அழைத்திருப்பது வந்து தேவனோடு உறவு வைத்துக்கொண்டு தேவனுக்காக நீங்கள் எங்கும் ஒரு இருதயம் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஏங்குகிறார். மலேசியாவில் அழிந்து போகிற மக்களை குறித்து தேவன் ஏங்குகிறார். அப்ப நீங்க எங்க கூடாதா? நீங்கள் எங்க கூடாதா? நீங்கள் நமஸ்கரிக்கிற தேவன் ஏங்குகிறார். அவர் வாஞ்சிக்கிறார். ஐயோ, யாராவது போக மாட்டாங்களா? யாராவது போக மாட்டாங்களா? என்னை இலங்கையிலிருந்து அழைத்து சென்றார் இந்தியாவுக்கு. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 2,248 ஜனக்குழுக்கள் இருக்கிறது, இனக்குழுக்கள் இருக்கிறது. அங்கே பீகாரிலே நூற்றுக்கணக்கான ஜனக்குழுக்கள் இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் யார் போவார்கள்? என்னை அழைத்தார். நான் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது என்னை அழைத்தார். நான் சொன்னேன், ஆண்டவர் இது வேணாம் ஆண்டவரே, நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் சாகத்தான் போகிறேன், இந்த உலகத்தை விட்டு நான் போகத்தான் போகிறேன். ஆனால் உமக்காக வாழ்ந்து விட்டு நான் போவேன் ஆண்டவரே, உமக்காக நான் சாதித்து விட்டு போவேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை என்றைக்காவது முடியத்தான் போகிறது, சீக்கிரமாய் முடிய போகிறது ஆண்டவரே. நான் இன்றைக்கும் நான் தான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய காரியத்துக்காய் செயல்பட்டு கொண்டே நான் சாக வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உங்களையும் கடவுள் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். கடவுள் உங்களை அழைத்திருப்பது அதற்காகத்தான். அவரோடு கூட உறவு வைப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ரட்சிப்பு இன்றைக்கு ஆவிக்குரிய ஆபிரகாமின் பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சும்மா வெறுமனை ரட்சிப்பு கொடுத்து உங்களுக்கு சேர்ச்சுக்கள் இருக்கிறதுக்கு அழைக்கவில்லை. வெளியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிஷனரி இப்படி சொன்னார், ஆண்டவரே, நான் பாதாளத்தின் வாசலிலே ஒரு கடையை போட விரும்புகிறேன், பரலோகத்தை போவதிலும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கருத்து என்னது? நான் பரலோகம் போக விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஏன்? எத்தனை பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கான். இன்றைக்கு எங்களில் எத்தனை பேருக்கு இந்த பாரம் இருக்கிறது அழிந்து போகிறவர்களை குறித்து? இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை பேருக்கு பாரம் இருக்கிறது? நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நாங்கள் என்ன விதமான கிறிஸ்தவத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு நாங்களே போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்களே போராடி கொண்டு, காரணம் எங்களுக்கு நோக்கம் தெரியாது. கடவுள் என்ன உலகம் சிருஷ்டிப்புக்கு முன்ன அவர் என்ன முன்குறித்தாரா தெரியாது, என்ன அழைத்திருக்கிறாரா தெரியாது. ஏதோ இவங்க கூப்பிடுறாங்க, நாங்கள் வர்றோம். சண்டே சர்ச்சுக்கு போகலாட்டி அது நல்லா இருக்குது, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால வர்றோம். யூ டோன்ட் ஃபீல் லைக் வெரி கம்ஃபர்டபுள். யா, தேர் இஸ் நோ ஆப்ஷன், அதனால வர்றோம். இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது கிறிஸ்தவம். சண்டே போய் ஒரு கொஞ்சம் ஆகன் அடித்து ஒரு ட்ரம் அடிச்சோன்னே தான் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது, அதனால வர்றோம். நோ, திஸ் இஸ் நாட் த கிறிஸ்டியானிட்டி பட் ஜீசஸ் taught us. இயேசு எங்களுக்கு பிரசங்கித்ததான கிறிஸ்தவம் இது அல்ல. என்ன கிறிஸ்தவத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார்? நாங்கள் அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக, புறப்பட்டு போகும்படியாக. எடுத்து ஒரு வாசிங்கள், மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்ப எங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிச்சு, கடவுள் எங்களை தெரிந்து கொண்டது வந்து அவரோடு கூட உறவு வைக்கும்படியாக, ஜெபிக்கவும் வேதத்தை வாசித்து அவரோடு கூட உறவு வைக்க. ரெண்டாவது எங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம், கடவுள் எங்களை ரசித்தது எதுக்காக எங்களை ரசித்தார்? மற்றவங்களை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாக. அதனால தான் மத்தையில் அதில் எங்கேயாவது கோடு போட்டிருக்கா, பாஸ்டர்னு சொல்லி கோடு போட்டிருக்கா? அப்போ யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம்? எல்லாரும். அப்போ எங்கள் எல்லாருக்கும் கடமை இருக்குல்ல. நாங்கள் யாருமே சும்மா இருக்க முடியாது. நீங்கள் நைட்டில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் குடிச்சு போட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்காக கணக்கொப்பித்தல் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சும்மா போக முடியாது. நாங்கள் சிம்பிளாக போயிடுவோம். எப்படி போயிடுறோம் நாங்கள்? அவன் பைத்தியக்காரன் குடிச்சிட்டு போகிறான். நாங்கள் சிம்பிளாக ஒரு நியூஸ் மாதிரி பார்க்குறோம் எல்லாத்தையும். ஆனால் நாங்கள் மறந்து விடுகிறோம். அதே இடத்துல நீங்கள் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. இன்றைக்கி எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்லை, ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு 2 செகண்ட் ஒரு சிக்னலுக்கு நாங்கள் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கண்ட இங்கே வந்து இங்கேயும் சிக்னல்ஸை க்ராஸ் பண்ணுறாங்க. ரெட் சிக்னல் போட்டிருக்கா, ஆனால் க்ராஸ் பண்ணி போகிறாங்க நைட்டில். ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான வேர்ல்டு நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களை குறித்து மாத்திரம் தான் யோசனை. நான் எப்படி இருக்கிறேன்னு தான் யோசனை. சுயநலமான கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. இதுக்கும் ஹல்லேலூயாவா? சுயநலமான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் எங்களை அழைத்தது அவருடைய வசனத்தை மற்ற ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் சேர்க்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், மலேசியாவில் எத்தனை எத்னிக் குரூப்ஸ் சர்வ் பண்ணப்பட்டில்லை. ஏன் நீங்கள் மலேசியராகிய நீங்கள் அவர்களை குறித்து ஒரு பொறுப்பில்லாமல் இருக்கிறது? ஏன் நீங்கள் அவர்களை குறித்து ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கிறீங்க? என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாக நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் நிற்போம். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க மலேசியாவை குறித்து? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். அநேகர் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எனக்கு சொல்ல முடியும், நேரம் இல்லை. நான் மலேசியா பற்றி சொல்லணுன்றதுக்காக 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். 50% ஆஃப் பீப்புள் ஆர் அன்ரீச்ட். மலேசியா பெரிய பாப்புலேஷன் இல்லை, 3.5 கோடி தான் அவங்க ஜனத்தொகையே. 3.5 கோடியில் மலேசியன் ஜனத்தொகை 3.5 கோடி. அதில் 50% எத்தனை? 1.5 கோடி மக்கள் இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஐ நெவர் see a church among the Muslim community. ஏன் அவங்க போகக்கூடாதா கடவுள் ராஜ்யத்துக்கு? நாங்கள் வெரி சிம்பிளான மக்கள் மத்தியில் சிம்பிளாக போயிடுவோம். தமிழர்கள் ஈஸி தானே, அவங்க ஓகே அவங்கள கொண்டு வந்துடலாம் சர்ச்சுக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க பரவாயில்லையா நரகத்துக்கு போனால்? நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் மக்கள். பரவாயில்லையா? யாருடைய பொறுப்பு அது? ஹல்லேலூயா. யாருடைய பொறுப்பு? உங்களோட பொறுப்பு. இன்றைக்கு நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் விசுவாசிக்கிற ஒரு விஷயம், இன்றைக்கு நீங்கள் தொடங்காவிட்டால் உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் யாரையாவது கொண்டு வரலாம். இன்றைக்கு இத்தனை பேரை கொண்டு வந்திருக்காரு, இலங்கையில் இருந்தெல்லாம் ஆக்களை கொண்டு வந்திருக்காரு. காரணம், நீங்கள் செயல்படாமல் இருந்தபடியே தான் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் செயல்பட்டிருந்தீங்கன்னா செஞ்சிருக்க மாட்டார் கடவுள். இன்றைக்கு நீங்கள் சத்தம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், நாளைக்கு ஆண்டவர் வேறு எங்கிருந்தாவது கொண்டு வர ஆக்களை, அன்றைக்கு நீங்கள் வெட்கப்படுவீங்க, நீங்கள் அன்றைக்கு காண்பீங்க. அப்போ இன்றைக்கு நாள் உங்களுக்கு மனம் திரும்பக்கூடிய நாள். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய உறவோடு கூட நான் சரியான உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன நான் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியும் 1000 வருஷம் வாழ்றேன்ட்டு. நான் 70 வருஷம் தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ 48 வயசு. நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, நான் சாகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அதுவும் ரிமோட்டான ஏரியாவில் வேலை செய்து கொண்டே நான் சாகணும்னு யோசிச்சிருக்கேன். நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லி ரிமோட், கரண்ட் வசதிகள் கிடையாது, அப்படி இல்லை. ஆனாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்றால் கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. வேறு எந்த எக்ஸ்டர்னல் சந்தோஷம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவின் சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த சந்தோஷத்தோட நான் மறிக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யணும், நான் மறிக்க வேணும் என்று சொல்லுதான். அப்போ நீங்களும் நிச்சயமாக கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தால், கிறிஸ்து உங்களை அழைத்திருப்பாராக இருந்தால், நிச்சயமாக நீங்கள் இந்த நாளிலும் கூட அர்ப்பணிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? சீக்கிரமாக எல்லோரும் எழுந்து நில்லுங்க.